பரணி ஆரம்பிச்சிருக்க பரணி, அப்டேட்டோட ஆரம்பிச்சிருக்க பரணி. ஓகே, இன்னைக்கு வந்து அப்டேட்ஸோட ஆரம்பிச்சிடலாம். ஹாப்பிராஜ் இன்னைக்கு வந்து ப்ரெஸ் ஷோ, ப்ரீமியர் ஷோ ரெண்டுமே நடந்துச்சு. ஸோ அதான் நல்ல ரிப்போர்ட்ஸ் வருது. இன்னும் 3 days தான் இருக்குது படத்துக்கு. புக்கிங்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்புறம் 29 படம், அந்த படத்தில் வந்து செகண்ட் சிங்கிளோட அப்டேட் நாளைக்கு வருது. அப்புறம் லவ் ஓ லவ், பவிஷ் நடிக்கிற படம், அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் நாளைக்கு ஈவினிங் 5 PM விஜய் சேதுபதி, ஆர்யா 2 பேரும் சேர்ந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ட்விட்டரில். அப்புறம் சாந்தி ஸ்டாக்கிஸோட 4வது ஃபிலிம், அதில் வந்துட்டு நிவாஸ் கே பிரசன்னா தான் வந்துட்டு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பாரத் அப்புறம் மேகனா நடிக்கிற படம். சூர்யா, கார்த்தி இவங்க 2 பேரும் வந்துட்டு யூத் டீம் மீட் பண்ணி விஷ் பண்ணியிருந்தாங்க. ரியராஜோட அடுத்த ஃபிலிம் டைட்டில் அண்ட் பூஜை நாளைக்கு ரிவீல் பண்ணுறாங்க காலையில் 11 மணிக்கு. ரோல் டைம் ஸ்டுடியோஸ் அவங்க தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அதாவது கலையரசு அவரோட ஓன் ப்ரொடக்ஷன் கம்பெனி. அப்புறம் இன்று நேற்று நாளை டைரக்டர் ரவிக்குமாரோட அடுத்த ஃபிலிம் சூரி தான் வந்து லீடாக வச்சு பண்ணுறாங்க. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஃப்ளட் ஃபிலிம்னு நினைக்கிறேன், ஆக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து சப்தம், அந்த படம் வந்து ஜி5ல இப்போ ஸ்ட்ரீம் ஆயிட்டிருக்கு. அப்புறம் பிரதிச்சயா படத்துலேருந்து தலவா அப்படின்ற லிரிக் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மமிதா பைஜோட கேரக்டர் போஸ்டர் கர படத்துலேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க கேரக்டர் நேம் செல்லி. அப்புறம் நூறுசாமி படத்துல இருந்து மாயக்கனவோ அப்படின்ற ப்ரோமோ சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டிஸ்னி ப்ளஸில் ஒண்டர் உமன் அது 2வது சீசனுக்கு ரெனியூவல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சிம்பு அவர்களும் யூத் டீமை மீட் பண்ணி விஷ் பண்ணியிருந்தாரு, அதோட ஃபோட்டோஸும் வந்துருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ரூமர், எல்ஐகே படம் April 3 வராது, April 10க்கு புஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய ரிப்போர்ட்ஸ் வருது. மோஸ்ட்லி போஸ்ட்பாண்ட் ஆகும் அப்படின்னு தான் தோணுது, பார்ப்போம். ரொம்ப கேட்டுச்சா ஃபுல்லா? லாஸ்டா ஒரு ரூமர் வரையும் கேட்டுச்சு. என்ன விஷால் பண்றது, சொல்லுங்க பரணி, என்ன போஸ்ட்பாண்ட் ஆகுது? ஆமா விஷால், அப்படிதான் பேசிக்கிறாங்க ஊருக்குள்ள. ஏங்க, இந்த பிரதீப்போட ஸ்ட்ரீக்கை முடிக்கணும்னே பிளான் பண்ணி வராங்க. என்ன ஏதோ உள்ள ஏதோ கட்டு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நீ பிரின்சிபலாக வேற போட்டிருந்தாரு. இல்ல, சில ஏகே ஹேட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு சரி விக்கியோட ஏகே படம் பண்ணல, இந்த வாட்டி அவர் பண்ணுவாரு, அதை வச்சு இது பண்ணானா இருந்தாலும் படமே விட மாட்டானே அப்படி இருக்கு. ஏதாவது முடிச்சு கிடிச்சு எல்லாமே கரெக்டா இருக்கு பாருங்க ஏகே எடுத்த முடிவு. பாவம் லலித் தான் லலித்துக்கு என்ன காமெடி தான் பாருங்க ப்ரோ. காத்து வாக்குல 2 காதல்லே பிரச்சனைன்னாங்க, திருப்பியும் போயிட்டு வணக்கம்டா மாப்பிள்ளன்னு போயிருக்காரு. ஒண்ணுமே புரியலையே நமக்கு. ஆனா படம் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணணும்னு தான் பாக்குறாங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கு. ஆனா ஓவர்சீஸ்லாம் சில இடத்துல புக்கிங் ஆரம்பிச்சிருச்சுன்னாங்களாம். இல்ல, ஓவர்சீஸ்ல இப்பதான் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களாம் April 10 அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப லீடர் காளிதாஸ் சிரிப்பாங்களா அழுவாங்களா? அதுதான் எனக்கு தெரியல. இவங்களுக்காக தான் வந்துட்டு மாத்தி வச்ச மாதிரி இருந்துச்சு. இப்போ 3மே ஒன்னா வரப்போகுதுன்றப்போ என்னன்னு தெரியல. இது எனக்கு தெரிஞ்சு இது டேட் ஒரு மாதிரி ஷஃபிள் ஆயிட்டே போகுது பாத்தீங்களா. ஒரு டேட் அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க, இன்னொரு தடவை வந்துட்டு இது பண்ணலாம், போஸ்ட்பான் பண்ணலாம், ஒரு வாரம் நாங்க தள்ளி வரோம்னு சொல்லலாம், அது வரைக்கும் ஓகே. ஆனா இப்ப அவங்களால முன்னாடியும் வர முடியாது, April 3 நாங்க வரோம்னு சொல்ல முடியாது. ரொம்ப இதா இருக்கும், அது ஷெட்யூலே கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும் மொத்தமா. ஓ, பிரீமியர் ஷோ முடிஞ்சிருக்கு போல ஹாப்பிராஜ். ஆமா, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது ப்ரெஸ் ஷோ முடிஞ்சு ப்ரீமியர் ஷோ நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரீமியர் ஷோ முடிஞ்சான்னு தெரியல. இல்ல 2 ஷோ நினைக்கிறேன் இன்னைக்கு. ஆமா, மதியம் ஒண்ணு போட்டிருக்காங்க, இப்ப ஈவினிங் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல ஈவினிங் போயிட்டு இருக்கு ப்ரோ. 2 ஷோல ஒரு ஷோ முடிஞ்சிருச்சு, ஒரு ஷோ எல்லாம் ஜார்ஜ் மரியம் செமையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான்றாங்க. பாப்போம் எப்படின்னு சொல்லி. அவர் நல்லா பண்ணுவார், அவர் நல்ல பெர்ஃபார்மர் ஆக்சுவலி. ஆல்ரெடி வந்துட்டு ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஃபைனல் ஆக்ட்ல. பாப்போம். நீங்க என்ன 2 பேரும் மதுரை வந்துட்டீங்களா? என்ன நான் இன்னும் வரல, நான் நாளைக்கு காலையில தான் கிளம்புறேன். நீங்க வர நேரம் பார்த்து நான் ஊருக்கு மதுரையில தான் இருக்கேன்.
பிரகாஷ் அண்ணே, ரொம்ப மன்னிச்சிருங்க. நான் நாளைக்கு காலைல ஊருக்கு கிளம்புறேன். எனக்கு பாடி சரியில்லைண்ணே, ஃபுல்லா ஹாஸ்பிட்டலைஸ்டு. உடம்பு சரியில்லைன்னு சொல்லுங்க. உடம்பு சரியில்லைண்ணே. வாயில இந்த பல்லு இகுர்லாம் வீங்கி த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகி என்னன்னே தெரியல. ஃபுல்லா அலர்ஜியா? அலர்ஜிலாம் இல்லை, ஏதோ ஹீட்டுனாலயா என்னன்னு தெரியல. ஃபுல்லா வாயே வந்துட்டு ஒரு மாதிரி போஆன் இருக்கு, பார்த்தாலே பயந்துருவாங்க போல, அப்படி இருக்கு. டாக்டர்கிட்ட போனீங்களா? டாக்டர்கிட்ட போயிட்டு அந்த டேப்லெட்லாம் கொடுத்தாங்க. 2 நாளா போட்டுட்டு இருக்கேன். 2 நாளா ஆஃபீஸும் போல. கேட்டேன், ஒன்றும் செட் ஆகல டேப்லெட்டு, ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. அதான் நாளைக்கு ஊருக்கு போறேன், அங்க போய் பார்க்கலான்ட்டு. சரி, ப்ரோ கேக்குதா ப்ரோ? ரெஸ்ட் எடுங்க. கேக்குது ப்ரோ. வந்திருக்காரு, சொல்லுங்க தலைவா. ப்ரோ இப்போ மறுபடியும் எல்ஐகே போஸ்ட்போன்ற மாதிரி நியூஸ் வர்றது உண்மையா ப்ரோ? மோஸ்ட் லைக்லி உண்மைதான். ஆல்மோஸ்ட் அஃபிஷியலா சொல்லலை தவிர ஆல்மோஸ்ட் உண்மைதான். இப்போ அப்ப ஏப்ரல் 3 விட்டா ஏப்ரல் 10 பிளான் பண்ற மாதிரி ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு ப்ரோ. அதுவும் எந்த அளவுக்கு உண்மை தெரியல. ஏதாவது அப்டேட் இருக்கா ப்ரோ? இல்ல, அதேதான் நீங்க பார்த்ததுதான் நானும் பார்த்தேன். கிளியர் பிக்சர் இன்னும் தெரியல. அவங்க வந்துட்டு ஏப்ரல் 3 வர்றது ரொம்ப டவுட் அப்படின்ற மாதிரி தான். அதை விட்டா ஏப்ரல் 10 தான். ஆனா இன்னொன்னு சொல்றாங்க, இது மலேசியால வந்து கிளியரன்ஸ்க்கு வந்துட்டு மீன்ஸ் இப்ப ஈத்னால வந்து மே 30 ஏப்ரல் 10 வரைக்குமே வந்துட்டு அந்த இது இல்லைன்னு சொல்லியிருந்தாங்களாம். மார்ச் 30 வரைக்கும் சென்சார் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களாம் மலேசியால. அதனால வந்துட்டு 4 வீக் தள்ளி போறது மாதிரி சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. என்னன்னு தெரியல. இது ஹாப்பி ராஜ் எப்படி இருந்துச்சு ப்ரோ? நல்லாக்கா மூவி? நான் இன்னும் பார்க்கல, பட் பார்த்த 2 பேர் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ப்ரீமியர் ஷோ ப்ரெஸ் ஷோ போயிட்டு இருக்கு. அதுதான் பார்த்த 2 பேர் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பார்ப்போம். ஓகே ப்ரோ. இப்போ இந்த எல்ஐகே வரும்னு சொல்லிட்டு தான் இந்த காளிதாசும் லீடரும் தள்ளி போனாங்க. இப்போ மறுபடி ஏப்ரல் 10 போட்டிருக்காங்க. மறுபடியும் இந்த படம் வரும். ஒரே கன்ஃபியூஸ்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இப்போ வந்துட்டு ஏப்ரல் 10 வந்துச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா, என்ன பண்றது. ஆக்சுவலா இந்த ஏப்ரல் 3 விட்டா உங்களுக்கு வேற நல்ல டேட்டும் இல்லை. ஐ மீன் ஏப்ரல் 10 ஓகே தான். உங்களுக்கு வந்துட்டு சின்ன படங்கள் தான் இந்த மந்த் வரும். லீடர் காளிதாஸ் நம்ம ப்ரொடியூசர் இல்ல, அதான் நீங்க பேசுவீங்க. என்ன ப்ரோ? லீடருக்கும் காளிதாஸ் டூக்கும் நம்ம ப்ரொடியூசர்ல இல்ல, அதான் நீங்க ஜாலியா நம்ம எல்லாம் பேசுவோம். பாவம், அது புரியுது. இல்ல ஆக்சுவலி லீடருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவரு என்ன, அவரு பாக்காத லீடருக்கு பிரச்சனை இல்ல ப்ரோ. காளிதாஸ் 2 ஆல்ரெடி. ஆனா என்னன்னா நல்ல ரிப்போர்ட்ஸ், பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸ். ஓகே, இன்சைட்ல நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க. ஓகே, ஆனா இதுக்கு இப்ப என்னன்னா எல்லைக்கே நல்ல பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸ் வாங்கிடுச்சுன்னு வைங்களேன், இது வந்துட்டு ஒரு மாதிரி அண்டர் ரேட்டடா போயிடும் காளிதாஸ் 2. அதுதான் பிரச்சனைங்க. ரிலீஸ் ஆகுறது பிரச்சனை இல்லை, பட் ஆனா அது எல்லாரும் நல்லா இருக்கும்பாங்க. ஆனா எல்லாரும் போய் பார்ப்பாங்களா தியேட்டர்ல அப்படின்னு கேட்டா, பிரதீப் ரங்கநாதன் படம் வருதுப்பா போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் போவாங்க. அதுதான் இங்க மேட்டர். விக்னேஷ் போக மாட்டாங்களா பரணி? விக்னேஷ் ஏங்க இப்ப போறது பிரதீப் ரங்கநாதன் படம்ப்பா அப்படின்னு சொல்லிதான் போவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகே தலைவா. பரத் கடையிலான தண்ணி குடிச்சாலும் ஒரு படம் ஹிட் கொடுக்க மாட்டானாட்டிருக்கு. யாரு? பரத் ப்ரோ. கடைசியா காளிதாஸ் 1 தான் ஓடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, அது அவருக்கு அதுதான் ஓடுச்சு. பட் அதுக்கப்புறம் என்ன படம் பண்ணாருன்னு எனக்கும் பெருசா ஞாபகம் இல்லை. ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் மெட்ராஸ், அதெல்லாம் 2 நாள் கூட தாங்க. கடைசி பெஞ்ச் கார்த்தி. ஓகே ஓகே, தெரியல, பாப்போம், வரட்டும், படம் வரட்டும். பெரிய அப்டேட் எதுவும் இல்ல ப்ரோ. அவன் ரிலீஸ் அப்டேட் எதுவும் இல்ல. எனக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு கொலாப்ஸ் இருக்கு. மே மந்த்லயும் சரி, அடுத்த மாசமும் சரி. மே மாசமா? நீங்க பாருங்க விஷால், மே மாசம் பாருங்க எத்தனை பேர் என்னென்ன டேட் சொல்லிட்டு எங்க தள்ளி போறாங்கன்னு பாருங்க. வெயிட் பண்ணி பாருங்க. கருப்பு கரெக்டா வந்துடும். இன்னொரு விஷயம் விஷால், இப்போ திருஷ்யம் 3 வந்து மே 21 போட்டிருக்காங்க. ஆனா மே 14 3 படம், மலையாள படம், பெரிய படம் பிளான் பண்ணாங்க. காட்டாளன், மாலிவுட் டைம்ஸ், அதிரடி.
பேசில் ஜோசப், டொவினோ தாச்சி, இது பேசில் ஜோசப், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆண்டனி வர்கீஸ், நஸ்லின் 3 பேர் படமும் வர மாதிரி இருந்துச்சு மே 14th. இப்போ திருஷ்யம் வந்துட்டு வந்துச்சுன்னா 1 வீக் தள்ளி வந்துச்சுன்னா இவங்க 1 வீக் ப்ரீபான் பண்ணா 2 வீக் ரன் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கஷ்டம். ஏன்னா எல்லாமே அந்த மே மந்த் தான் வந்து பிளான் பண்றாங்க. மலையாள படமும் சரி, நிறைய மலையாள படம் மே மந்த் பிளான் பண்றாங்க. இல்ல ஜனநாயகன் ஏதோ வரும்ன்றாங்க மே மாசம். ஜனநாயகன் ஓகே, எலெக்ஷன் முடிஞ்சு ஏதாவது ஒரு டேட்ல வரும். பட் அது எனக்கு தெரியல. எனக்கு இப்போ ஏதாவது கிளாஷ் ஆகி திருப்பி கருப்பை தள்ளி வைக்க போறேன். இல்ல எனக்கு தெரிஞ்சு அவங்க சேஃப் பட்டா ஜூனுக்கு போயிடுவாங்களோன்னு தோணுது. இது டாக்ஸிக்கோட ஸ்பேரிங் விடுவாங்களா ஜனநாயகன்? டாக்ஸிக் வராது. முடியே பண்ணிட்டீங்களா எல்லாரும்? எனக்கு தெரிஞ்சு டாக்ஸிக்கு வராது, இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும். பட் ஆனா வந்து அந்த டைம்ல ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல மேபி ஜனநாயகன் வந்தால் வரும். இல்ல என்னோட வைல்டு கெஸ் தான், அவ்வளவுதான். மற்றபடி எதுவும் இதெல்லாம் நான் சொல்ல, நான் ஒரு கெஸ்ல சொல்றேன். இதெல்லாம் இது ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே. கரை படத்துக்கு வெயிட்டிங், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ரவிக்குமார் லுக் ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு. ஏங்க நீங்க சொல்லிதாங்க ஒரு கேஸ் ரவிக்குமார்னு எனக்கு தெரியுது. நான் ஃபர்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் இப்ப ஆக்சுவலா அந்த போஸ்டர் இப்பதான் நான் பாக்குறேன். தலைவர் அவரு ஒரு மாதிரி இந்த லுக்ல நான் பார்த்ததே இல்ல. எப்பயுமே ஒரு மாதிரி பிளாக்கியா இதா இருப்பார்ல. ஆமா, எங்க இருப்பார்ல. இவ்வளவு ஓல்டு கெட்டப் பார்த்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நான் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் படிச்சு பாக்குறேன். கந்தசாமின்னு மட்டும் பார்த்தேன், அது கிளியரா இருந்துச்சு. அதுக்கு மேல கேஸ் ரவிக்குமார்னு போட்டு இப்பதான் பாக்குறேன். நைஸ். அப்போ ஒரு மாதிரி இருக்கும், பார்ப்போம். இது ரிவெஞ்ச் ஸ்டோரின்னு தான் சொல்றாங்க. எனக்கு என்னன்னா சூரியோட படம், அடுத்த படம் அது பிளட் ரிலேட்டடு. பட் ஆனா சைஃபைன்னு ஒருத்தர் சொன்னாரு, எனக்கு என்ன இதுன்னே புரியல. சைஃபை தான் அது. ஏங்க ரவிக்குமாருங்க, ரவிக்குமார் தான் ப்ரோ. பிளட்ல என்னங்க சைஃபை அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. உண்மையிலே அந்த கிரேட் ஃப்ளட்லாம் ஒண்ணு வந்துச்சு, ஞாபகம் இருக்குல்ல? இல்ல என்ன ப்ரோ? இப்ப கிரேட் ஃப்ளட்னு ஒண்ணு வந்துச்சு கொரியால படம். அது ஓகே. ஆக்சுவலா என்னன்னா நான் வந்து நேத்து தான் யோசிச்சேன், ஐயோ ரவிக்குமார் அடுத்து படம் பண்ணுமே, இவ்வளவு நாள் ஆச்சே, என்ன எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே, அப்டேட் எதுவும் இல்லையே, பீட் போடலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன். கரெக்டா நீங்க அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, நல்ல வேலை. அந்த படம் பண்ணிட்டாருன்னா ஓரளவுக்கு இதாயிரும். பேக் டு த கரெக்டா போயிட்டு லீக் வந்துருவாரு. அவர் நல்ல டைரக்டர் ஆக்சுவலா, சூப்பர் டைரக்டர். அந்த ஒரு படத்துல பொட்டன்ஷியல் தெரியும். இன்டர்நெட்னாலே அந்த ஒரு சீனு இப்பவுமே என் கண்ணுக்குள்ள நிக்கும். அந்த பாட்டுல அவங்க டைம் டிராவல் பண்ணி போய் அந்த குழந்தைய தூக்கி முத்தம் கொடுத்து அதை ஃப்ரேம் பண்ணி மாட்டுறதெல்லாம் பான்ற மாதிரி இருக்கும். ஓஹோ, என்ன விஷயம்? இல்ல அது மியூசிக்கலா ரொம்ப நல்ல படம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா. அதுல ஒரு டயலாக் ஒண்ணு வரும் ப்ரோ, அது பரணி ப்ரோக்காகவே சொன்ன மாதிரி இருக்கும். என்னது சொல்லுங்க. கருணாகரன் வந்து டாய்லெட்ல இருப்பாரா, டேய் வந்த போன அப்படியே போயிட்ட ஓகேன்ட்டு போவாரு செல்லா. இது ஏன் எனக்கு தேவைப்படலாம். மயூரன் ஏதாவது புரியுற மாதிரி சொல்லுங்க மயூரன். ஏன் பிரகாஷ் ப்ரோ அமைதியா இருக்கீங்க? பிஸியா இருக்கீங்களா? பக்கத்துல நிறைய பேர் இருக்காங்களா? பரணி பேச முடியாது நீங்க பாடமா நாட்டு சரக்கான ஐயா. இல்லைங்க, நான் வந்து இருக்கேன். நீங்க ஒரு நண்பர்களை பாத்துட்டு இருக்கோம், நீங்க பேசுங்க. நான் சவுண்டா தான் இருக்கு, நீங்க பாருங்க, பாத்துக்கிறோம் விடுங்க. எஸ், அவர் இன்னைக்கு வந்து வெரி பிஸி. கமாலாவா கப்சியான்னு கேளுங்க போன் பண்ணி. நான் போன் பண்ணி கேட்டேன், என்ன ப்ரோ ஸ்பேஸ் வரலையா அப்படின்னு கேட்டேன். 8:45 ஒன்னுட்டு டைம் ஆயிடுச்சா அப்படின்னு. 8:45 ஆயிடுச்சு ப்ரோ. சரி 5 நிமிஷத்துல போட்டுறேன் அப்படின்னு. 9 மணி ஆச்சு. அப்புறம் தான் மறுபடியும் போய் மெசேஜ் பண்ணேன், என்ன ப்ரோ 5 நிமிஷம்னு சொல்லிட்டு 15 நிமிஷம் ஆச்சு அப்படின்னு. அவரை கரெக்டா போட்டார். விஷால் சொல்லுங்க தலைவா.
நான் விஷால் இப்படி பண்ணிட்டீங்க, மதுரை வந்து உங்களை மீட் பண்ணலாம்னு நினைச்சு சரி, நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன் உங்களை மீட் பண்ணி உங்களோட ஒரு வீடியோ போடலான்னு பார்த்தேன். என் கூட வீடியோ போட்டு உங்களுக்கு ஆல்ரெடி நல்ல ரீச் இருக்கு. நீங்க என் கூட வீடியோ போட்டீங்கன்னா எல்லாம் அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவாங்க. சிச்சி அதெல்லாம் இல்லை. நம்ம ஏதாவது நம்ம 3 பேர் சேர்ந்து இதுக்காவது போலான்னு பார்த்தேன். எபிக் ஸ்கிரீன்ல ஓடுது படம் என்ன படம்? ப்ராஜெக்ட். ஏங்க அது என்னங்க வியாழக்கிழமை தானேங்க ரிலீஸ், நாளைக்கு புதன்கிழமைங்க. வந்து ஒரு நாள் இருந்துட்டு போகலாமே. நம்ம இங்க நான் தனியா தான் இருக்கேன். நீங்க இங்கே வந்து எல்லாரும் நீங்க ஸ்டே பண்ணீங்கன்னா நீங்க பிரகாஷனா எல்லாம் படம் பார்த்துட்டு போக வைக்கலாம்னு பார்த்தேன். ஆனா ஒண்ணு பரணி ப்ரோ, ஹெல்த்தை பார்த்துக்கணும் பரணி ப்ரோ. சை, தாளிச்சு எடுக்குது. சாரி விஷால், நான் மியூட்ல போட்டு பேசிட்டு இருந்தேன். என்னன்னா எனக்கு நான் ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன்ல எனக்கு ஒரு சர்ஜரி நடந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் நானும் இப்படிதான் நின்றேன். ஐ மீன் ஹெல்த்தை பார்த்துக்கினது. பட் நல்லா சாப்பிட்றேன் இப்போ. ஆனாலும் அப்பப்போ ஒரு மாதிரி கான்சியஸ் ஆயிரும் மைண்டு, ஐயையோ அப்படின்ற மாதிரி. இல்ல ரொம்ப ஆடுறலடா நீ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கோம் போல. ஒரு நாள் வச்சு அடிக்கிறேன்டா நடிச்சிருச்சு. அப்பா விஷால், இது மெடிக்கல் இன்சூரன்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும்ல? அதெல்லாம் கம்பெனில கொடுப்பாங்கல்ல உங்களுக்கு? அங்க இருக்கு, கம்பெனில இருக்கு. அதுதான், அது மெடிக்கல் இன்சூரன்ஸ் தானே இல்ல வேற ஏதாவது? அதுதான் கரெக்ட் தான், நீங்க சொன்னோமே தான் ஞாபகம் வருது. இருக்கு அதெல்லாம். அப்புறம் என்ன விஷால், ஃப்ரீயா விடுங்க. அப்புறம் என்ன விட்டுறாதீங்க. அப்படி இல்ல, நான் அப்படி மீன் பண்ணல. ஐ மீன் என்னன்னா இப்ப நிறைய பேர் வந்துட்டு அது அது பெருசா யாரும் இது பண்றது இல்ல, கேர் பண்றது இல்ல, அது பெருசா யாரும் யூஸ் பண்றது இல்லைன்ற மாதிரி ஒரு ஃபீல். அது நமக்கு என்னப்பா வரப்போகுது அப்படின்னு விட்டுருவாங்க. நமக்கு ஏதாவது பெருசா வரும்போது பெரிய செலவா வச்சு விட்டுரும். பட் அது இருந்துச்சுன்னா ஒரு தைரியம், அவ்வளவுதான். ப்ரோ இந்த எல்ஐகே படம் வந்து வருமா ப்ரோ, இல்ல போஸ்ட் போனா? உங்களுக்கு என்ன தகவல் தெரியுதா? வினோத் ப்ரோ வந்துட்டாரா? யாரு? இல்ல ஸ்பீடு தான். ஆக்சுவலா என்னன்னா ஆல்ரெடி 2 வாட்டி சொல்லிட்டேன் இதே ஸ்பேஸ்ல, இருந்தாலும் சொல்றேன். இல்ல ப்ரோ, நான் இப்பதான் வந்தேன், சரியா கவனிக்கல. ஓகே April 3 வந்து வர்றது ரொம்ப கஷ்டம் ஆஸ் ஆஃப் நோ. இப்போ என்னன்னா April 10 போறாங்களாம். இப்போதைக்கு April 3 வராது. அது இன்னும் அஃபிஷியலா அவங்க சொல்லல. பட் ஆனா ரிப்போர்ட்ஸ் அப்படிதான் வருது. பேர் விக்கி, அவர் படம் எல்லா படமும் இதே மாதிரியே ஆகுது ப்ரோ. ஏன்னா அவரு ஏதோ பட்ஜெட் இழுத்து விடுறாப்ல, இல்ல நல்ல டேர்ம்ஸ்ல இல்லையா? ப்ரொடியூசருக்கும் அவருக்கும் நல்ல டேர்ம்ஸ்ல இல்லையா? எனக்கு அவங்க இதெல்லாம் அந்த அளவுக்கு டீட்டெயிலிங்கா போய் இவங்க 2 பேர்த்துக்குள்ள என்ன பிரச்சனை, இல்ல பிரச்சனை நான் சொல்ல வரல. அவரோட இந்த படம் இருக்குல்ல ப்ரோ, 400 ரவுடி தானும் பட்ஜெட் இஷ்யூ ஆச்சு. காத்து வாக்கல் 2 காதலும் சேமு. அப்புறம் இந்த படம் ஏகே படம் டிராப் ஆயிடுச்சு. இப்ப எல்ஐகேவும் நிறைய எப்பயோ ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இந்த மாதிரி சிக்கல் இருக்கு. அதனால கேட்டேன். இல்ல ப்ரோ, அதுதான் சொல்றேன்ல, நமக்கு வந்துட்டு அது உள்ள டீட்டெயிலா போயிட்டு ஐயோ அவங்க 2 பேர்த்துக்கு என்ன பிரச்சனை இந்த காசு, இப்ப அது நமக்கு தெரியல. ஓகேவா? நமக்கு படம் வருதா வரலையா அதுதான் நமக்கு வந்து இது தவிர இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? அவங்க வந்து ரிலீஸ் பண்ணணும்னு தான் பாக்குறாங்க. அவங்களும் வந்துட்டு இதை வச்சு இதை இப்ப டேட்டு போட்டுட்டு ஒரு வாரம் தள்ளி போனா அவங்களுக்கும் இதாக தான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். அவங்களும் ரிலீஸ் பண்ணணும்னு தான் பாக்குறாங்க. பட் அதுக்கு டைம் தான் கரெக்டா ஒத்து வரணும். பார்ப்போம். நானும் அந்த படம் பார்க்கறதுக்கு தான் வெயிட்டிங். அந்த நேத்து இந்த கருப்பு அந்த சாங்கை பத்தி நான் பேசல. பட் சாங் ஃபர்ஸ்ட் கேட்கும் போது ஒரு மாதிரியா இருந்துச்சு. பட் அடுத்து ரிப்பீட்டடா கேட்கும் போது அந்த பாட்டு கொஞ்சம் நல்லா இருக்கு தலைவா. இத சொன்னா என்ன வந்துட்டு முட்டாள்னு சொல்றாங்க தலைவா. உங்களை யார் விஷால் முட்டாள்னு சொன்னா? யாருன்னு சொல்லுங்க. தலைவன் வாய்ஸ்ல படத்துக்கு இந்த பாட்டுக்கு பெரிய பிளஸ் விஷால் ப்ரோ. அதுதான் தலைவா மேட்ரு. அப்படி வாங்க சார். பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதெல்லாம் அவங்க ஒப்பீனியன் விஷால், அதுக்கெல்லாம் யாரையும் திட்டலாம். ஆனா பரணி ப்ரோ இந்த பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் இருந்த நெகட்டிவ் வந்துச்சு. பட் நான் முதல் டைம் கேட்கும் போது எனக்கு பிடிச்சிருந்தது. பட் இன்னைக்கு காலையில வாக்கிங் போகும்போது கேட்டுட்டே இருந்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி வைப்பா தான் இருந்துச்சு. நல்ல பாட்டு தான் இது. இது அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். இந்த பாட்டை நான் பகத் பாசில வச்சு நினைச்சு பார்த்தேன், அவருக்கு இந்த ரோல் நல்லா இருந்திருக்குமோ ஒருவேளை. விஷால் ப்ரோ உங்க கருத்து? இல்ல
அவர் எந்த ரோல் கொடுத்தாலும் சூப்பரா பண்ணிடுவாரு. ஆனா இது எந்த மாதிரி ரோல்னு எனக்கு தெரியல. இந்த பாட்டை வச்சு என்னால கெஸ் பண்ண முடியல. நான் பார்க்கணும். ஆனா ஆர்ஜே பாலாஜி ஃபுல்லா டைரக்ஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாமே அப்படின்ட்டு ஒரு கூட்டம் சொல்லுது. இன்னொரு கூட்டம் இல்ல, அவர் கரெக்டா பேலன்ஸ் பண்ணி நடிக்கவும் செஞ்சிருவாருன்றாங்க. ஸோ நம்ம படம் பார்த்தா, ஏன்னா எனக்கு இப்ப வரைக்குமே ஒரு மெயின் வில்லன் யாருன்னே தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க, எனக்கு யாருன்னே தெரியல. கருப்பு படத்துல தான் பரணி. கருப்பு படத்துல தெரியாம இருக்கிறது தானே நல்லது. நல்லதுதான் இல்ல பரணி. இப்ப நம்ம கேஸ்ட் லிஸ்ட்ல எல்லாம் ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணுவோம்ல. மத்த படம்லாம் இப்ப ஜனநாயகன்னா இவர், அவர் பேர் என்ன, தியோலா, என்ன தியோலா, பாபி தியோலா. அவர் இப்ப அந்த மாதிரி நமக்கு அந்த மாதிரி இதுல யார் இருக்கா? த்ரிஷா, சுவாசிகா, ஆர்ஜே பாலாஜி, சூர்யா. வேற யார் இருக்கானே தெரியல. வாட்டர்மெலன் ஸ்டார் இருக்காருன்னு ஒரு தகவல். ஓகே, இவ்வளவுதான் நமக்கு தெரியுது. சிவில் விஷால் எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு சஸ்பென்ஸ் ஃபேக்டர் மெயின்டைன் பண்றது நல்ல விஷயம். அப்ப நல்ல விஷயம், நல்லதா அப்படியே இருந்தா ஓகே. கடைசி வரைக்கும் ட்ரெய்லர்ல ரிவீல் பண்ணிடுவாங்க பாருங்க. நீங்க வேற இருங்க. ஓகே, மீன்ஸ் அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி வச்சிருக்காங்கல்ல. அது மீன்ஸ் இப்ப ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு ரிவீல் பண்ணாலுமே அது வந்துட்டு அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டர். அதை தாண்டி படத்துல என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்க அப்படிதான் பார்க்கணும். ட்ரெய்லர்ல நமக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும். எல்லாமே தெரிஞ்சுட்டு ட்ரெய்லர் பார்த்தோம்னா இது என்னப்பா அப்படின்ற மாதிரி தான். இப்போ ரீசெண்டா ஒரு ப்ரோமோக்கு வந்துட்டு இது இப்படி பண்ணுவாங்க, அது அப்படி பண்ணுவாங்கன்னு ஒருத்தவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. நமக்கு ப்ரோமோ பாக்குறப்ப நல்லா இருந்துச்சு, ஆனா அந்த சர்ப்ரைஸ் ஃபேக்டர் மிஸ் ஆகுது இல்ல, அதான் சொல்றேன். பாப்போம். சொல்லுங்க மாவீரன். நான் எதுவுமே சொல்லலையே ப்ரோ. ஏதாவது சொல்லுங்க மாவீரன். உங்களுக்கு இருக்கிற டூத் ப்ராப்ளம் என் தம்பிக்கு இருக்கு. முடியல மாவீரன், வாழ்க்கையில எந்த வழியும் காப்பாத்திரலாம் மாவீரன், எந்த வழியும் முடியல மாவீரன். நாளைக்கு வேற ஊருக்கு போறான். பாப்பா வந்து ஒரு பஞ்ச் எல்லாம் விட்டுதுன்னா என்ன ஆகுறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்க. ஷோ எப்படி பண்ணுவீங்க விஷால் ப்ரோ? என்ன தலைவா? இல்ல தலைவா, 1 வீக் லீவா தான் இருக்கும். முடியல, பேச முடியாது தலைவா. எனக்கு வாய் தானே முக்கியம். ஏதோ கேக்குறாங்க யாரோ. பெட்டி என்ன படம் கேக்குறாங்க? பெட்டி ப்ரோ, ராம் சரண் இப்ப ஒரு படம் வருதுல, பெட்டி. பெட்டி? ஆமா, அது போஸ்ட்போன் ஆகுதா ஏதோ? நீ அப்படி எதுவும் சொல்லலையே. என்ன ஷூட்டிங் போயிட்டு இருக்கு பாருங்க, அதனால கேக்குறது சந்தேகப்பட்டு. ஆமா ஆமா ப்ரோ. இல்ல போஸ்ட்போன் நான் இந்த படத்துக்கு எங்கேயும் நான் பார்க்கல. இன்னைக்கு கூட ஒரு பர்த்டே தான் வந்துருந்தான் தோணுது, பாப்போம். அப்புறம் சியான் படம் இது ஸ்டார்ட் ஆகுதா ப்ரோ? சியான் 63 படம் இப்போதைக்கு இது வரைக்கும் ஸ்டார்ட் ஆகல. அதான் அது எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியுமா? இல்ல ப்ரொடியூசர் கப்புன்னு இருக்காரு, ஒருவேளை டிராப்டா இல்ல ஆஃப்டர்? டிராப்லாம் ஆகாதுங்க, நடந்த ஒரு ஷூட்லாம் போயிடுவாங்க. பட் மேபி அது ப்ரீ ப்ரொடக்ஷனோ இல்லை வேற எதுக்காவது வந்து டைம் எடுத்துட்டு இருப்பாங்களா இருக்கும். பட் இந்த மீன்ஸ் இன்னும் கொஞ்சம் மாசத்துல ஷூட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பரணி ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. மிர்ச்சி சிவா மூவி எதுவும் ரீசெண்ட் எதுவும் வருதா ப்ரோ? இப்போ அந்த மூவி நடிச்சிட்டு இருக்காரு அவரு, மிர்ச்சி சிவா. தெரியலையே, என்னாச்சு? தமிழ் படம் நெக்ஸ்ட் பார்ட் வரும்னு சொன்னாங்க, அது அப்டேட் இருக்கு. அது அவங்க ஏதோ ஒரு போட்டோ போட்டிருந்தாங்க. பட் ஆனா வந்துட்டு அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. அவரும் அந்த டேரக்டர் வந்திருந்தாருன்னா அவர்கிட்ட கேட்கலாம். அவரு அந்த டீமுக்கு க்ளோஸ். அது என்ன வந்திருக்காரா? அவர் வரல. இல்ல இல்ல இல்ல, அவரு வரல. ப்ரோ அந்த சம்மர்ல எதுவும் பேய் படம் எதுவும் ரிலீஸ் ஆகுதா ப்ரோ? டிமாண்டி காலனி 3 வருது இல்லனா? அதோட வேற எதுவும் இல்லையா? வேற எதுவும் பெருசா இல்ல ப்ரோ பேய் படம். ஏன் பேய் படம்னா விரும்பி பாப்பீங்களோ? எஸ் ப்ரோ. ஓகே ஓகே. இது ஓடிடில சப்தம் வந்திருக்கு, அதுவும் பேய் படம் தான்.
ட்ரை பண்ணுங்க என்ன. பேய் படத்தை தியேட்டர்ல பார்க்கணும் ப்ரோ, அதான் நல்லா இருக்கேன். ஆமாம்மா, ஆக்சுவலாக இந்த படம் தேட்டரில் பார்த்துருந்தா இன்னொரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். ஆனால் எனக்கு என்னன்னா, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். என்ன நிறைய பேர் வந்துட்டு அந்த படம் வந்தப்போ நிறையா ரிவ்யூஸ் போட்டிருந்தாங்க. எனக்கு வந்துட்டு சீரியஸாக சொல்கிறேன், டெக்னிக்கலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1 hour வந்துட்டு பெருசாக எங்கேயுமே போர் அடிக்கல. எனக்கு ஒரு மாதிரி நீட்டாக கொண்டு போயிருந்தாங்க. பட் ஆனால் எனக்கு செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ரொம்ப மிஸ்ஸாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது 2 பேக் ஸ்டோரி வரும், 2மே பெருசாக இதாகல. அப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் ஒன்று நடக்கும், அதுவுமே எனக்கு சுத்தமாக ஒர்க் ஆகல. அதை என்ன சொல்ல, அந்த படத்தோட வில்லன் அந்த ஒரு இது இருக்காங்கல்ல, அவங்க ரிவீல் ஆகுறப்போ டோட்டலாக வந்து ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ரிவீல் ஆகிறதும் சரி, அதுக்கப்புறம் வர சீன்ஸும் சரி, எதுவுமே வந்துட்டு ஒர்க் ஆகல. அதுதான் பிரச்சனை இந்த படத்துக்கு. அது ஈரம் டைரக்டர் தானே ப்ரோ? அறிவாளன் சங்கர், டைரக்டர் சங்கரோட அசிஸ்டன்ட். அவரே தான், அவரே தான். பட் ஆனால் என்னன்னா தியேட்டர்ல பார்த்தேன் ப்ரோ, எனக்கு பெருசா அந்த படம் ஒர்க் ஆகல ப்ரோ. அதே தான். எனக்கு சவுண்ட் டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த இன்டோல் பிளாக்ல ஒரு சினிமாட்டோகிராஃபிக் ஒரு லைட் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஒரு பர்பிள் கலர் லைட், அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. நான் இன்னைக்கு தான் பார்த்தேன், அது எப்பயோ ரிலீஸ் ஆச்சு. ஆமா, நானும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் ப்ரோ அந்த படம் பார்த்தேன். ஈரம் டைரக்டர் ஒரு நல்ல ஒரு படமா இருக்கும், தரமான படைப்பா இருக்கும்னு நினைச்சு தான் பார்த்தேன். பட் டிசப்பாயின்மெண்ட் தான். ஒரு நார்மல் ரோட்டீன் ஸ்டோரி மாதிரி தான் இருந்துச்சு அந்த பிளாஸ்பேக்லாம். அதுதான் பிரச்சனை இந்த பேய் படங்களுக்கு. இன்னொரு படம் வந்துட்டு இந்த சென்ட் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல வந்துட்டு நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ண படம், நல்ல ரிவ்யூஸும் வாங்குச்சு அந்த படம். சரி அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன். அந்த படமும் எனக்கு வந்துட்டு பெருசா ஒர்க் ஆகல. ஒரு லாஸ்ட் 10 நிமிஷம் வந்து நல்லா இருந்துச்சு தவிர. ப்ரோ ஐபிஎல் டைமிங்ல ஸ்பேஸ் மாறுமா ப்ரோ? டைமிங் மாறுமா? சேம் டைமிங் தானா? அது இன்னும் முடிவு பண்ணல ப்ரோ, எப்படி என்னன்னு சொல்லிட்டு. லாஸ்ட் இயர்ல வந்து 8 மணிக்கு போடுற ஸ்பேஸ் வந்து 9 o'clock போட்டீங்க. இப்ப அதே கண்டினியூ ஆயிடுச்சு. 9 o'clock தொடர்ந்து லாஸ்ட் 1 year இதான் போட்டு இருக்கீங்க. 9 o'clock இல்ல 8:40 தான் நம்ம இப்ப போட்டுக்கிட்டு இருக்கோம் ரெகுலரா. இன்னைக்கு மட்டும்தான் 9 மணிக்கு போட்டோம். பட் அது எப்படி ஸ்டார்டிங் 1 year பிஃபோர்லாம் வந்து கரெக்டா தான் 8 மணிக்கு பிரகாஷ் ப்ரோ ஸ்பேஸ் ஓபன் பண்ணிடுவாங்க. இல்ல ப்ரோ, இந்த 9 மணிக்கு ஷிஃப்ட் ஆச்சு இல்ல, அப்பதான் வந்துட்டு சரி கொஞ்சம் லேட்டா போடலாம். இப்ப என்னன்னா நம்ம வந்து 8 to 10 2 hours போட்டுட்டு இருந்தோம். அப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1.5 மணி நேரமா போடலாம், 8:30 to 10 போடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணோம். ஸோ அதனாலதான் வந்துட்டு இதாச்சு. 8:30 to 10 தான் ஆக்சுவல் பிளான் இப்போதைக்கு. ஐபிஎல் வரட்டும், அதுக்கப்புறம் எப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். சென்ட் ஹெல்ப் நல்ல ரிவ்யூஸ் இருக்கு, ஆனா எனக்கு படம் ஒர்க் ஆகல. நீங்க வேணா பாருங்க. இந்த சர்வைவல் ட்ராமாலாம் பிடிக்கும்னா மேபி வந்து ட்ரை பண்ணுங்க. IMDbலயும் சரி, ராட்டன் டொமேட்டோஸ்லயும் நல்ல ரிவ்யூஸ் இருக்கு. எனக்கு பிலோ ஆவரேஜா இருந்துச்சு. ப்ரோ யூத் மூவி நல்லா இருக்கா ப்ரோ? பார்க்கலாமா ஃபேமிலியோட? கண்டிப்பா பார்க்கலாம் ஃபேமிலியோட, தாராளமா ப்ரோ பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் அந்த சென்டிமெண்ட் சீன் நல்லா ஒர்க் ஆயிருக்கும் ப்ரோ. போயிட்டு வாங்க ஃபேமிலியோட. ஹேப்பி ராஜ் மூவி எப்போ வருது? வெள்ளிக்கிழமை வருது, இந்த வாரம் வெள்ளிக்கிழமை. பரணி சென்ட் ஹெல்ப் டைரக்டர் யாரு நல்லா தெரியுமா? இருக்குன்னு சொல்றாங்க. பரணி ப்ரோ, ஏதாவது ஒரு படம் போயிட்டு வாங்க, ஜாலியா போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க. பரணி ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ இருக்காரா? இல்ல, அவர் வெளியே இருக்காரு, அதனால ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறதுனால இன்னைக்கு நான் தான் பாத்துக்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு. இல்ல, அவர் இந்த போஸ்ட் போட்டிருந்தாரு இப்பதான், எல்லைக்கு வந்து 3rd ரிலீஸ் ஆகாதுன்ட்டு. நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல, அது இப்ப போஸ்ட் போட்டாரு. ஆமா. இல்ல, நான் என்ன கேட்க வந்தேன்னா லீடர் ஏதாவது ப்ரீபாண்ட் ஆகுமான்னு கேட்க வந்தேன். அந்த டேட்டுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க தானே டார்கெட் பண்ணாங்க. சோ இது எங்க லீடரு காளிதாஸ் 2 ரெண்டுமே அவங்க தான் ஏப்ரல் 3rd தாங்க டார்கெட் பண்ணாங்க. இப்ப வந்துட்டு எல்ஐகே வருதுன்னு சொல்லி தள்ளி போனாங்க. இவங்க இப்ப மறுபடியும் இந்த டேட் ஷெட்யூல் பண்ணி மாத்திக்கிட்டே இருந்தோம்னா ஆடியன்ஸே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஒரு தடவை டேட் நம்ம வந்து புஷ் பண்ணலாம், போஸ்ட்போன் பண்ணலாம். அதுக்கப்புறம் போஸ்ட்போன் பண்ணா கூட பெருசா தெரியாது. ஆனா போஸ்ட்போன் பண்ணிட்டு மறுபடியும் அதே டேட்டுக்கு ப்ரீபோன் பண்ணோம்னா அது ரொம்ப சொதப்பலாகும். இந்த விஷயத்த ரீசெண்டா ஜனவரியில ஒரு படம் பண்ணாங்க, அந்த படம் வந்த தடமே தெரியல. அதுக்கப்புறம் திரௌபதி 2
அது ஒழுங்கா ரிலீஸ் ஆயிருந்தாலும் அது வந்த தடம் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. மறைக்கப்பட்ட வரலாறு மறைக்கப்பட்டதாவே இருந்திருக்கும். அது அது இப்பவும் சொல்றேன், அந்த படம் ஓடிடில வந்துச்சுன்னா நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அந்த படத்தை. வந்தா பாத்துக்கலாம். ப்ரோ நீங்க நார்த் இந்தியன்ஸ் அந்த அளவுக்கு கேவலமானவங்கள நினைச்சிருக்கீங்க? ஏங்க அப்படி சொல்லலைங்க, நான் 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 கேவலமாலாம் சொல்லலைங்க. அவங்க ஒரு ஐடியாலஜி இருக்கும்ல, நிறைய பேத்துக்கு காமனா மோஸ்ட். ப்ரோ எந்த ஐடியாலஜியுமே படம் நல்லா இருந்தாதான் ப்ரோ ஓடும். இல்ல ப்ரோ, இப்ப இதுல காட்டியிருக்கிற அது எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் ஆனா வந்துட்டு இந்த படம் வந்துட்டு என்ன சொல்ல, இவங்க கொடுத்திருக்கிற பட்ஜெட்டுக்கு இவங்க வந்து எடுத்தது ஓகேவா. ஆனா இப்பவும் சொல்றேன், இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா நார்த் இந்தியால அந்த சைட்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவங்க ஐடியாலஜிக்கு ஏத்த மாதிரி படம்ன்றதுனால கண்டிப்பா வந்துட்டு என்ன சொல்ல, அந்த சைடு ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா நீங்க பெரிய கலெக்ஷன்லாம் சொல்லல, அந்த படத்தோட பட்ஜெட்டை ரிகவர் பண்ணி ப்ராஃபிட் ஜோன்ல வந்திருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஆக்சுவலா அதை பத்தி ஒரு தியரி ஒண்ணு நேத்து படிச்சேன், அது வேணாம், அது இந்த ஸ்பேஸ்ல சொல்ல வேணாம். சரி விடுங்க, நாளான்னைக்கு சொல்லுங்க. பரணி, இந்த சென்ட் ஹெல்ப் சொன்னீங்கல்ல, அது டைரக்டர் யாருன்னு தெரியும்ல? தெரியலையே, சொல்லுங்க விஷால். டோபி மெக்ரியோட ஃபர்ஸ்ட் ஸ்பைடர்மேன் டைரக்டர் சாமி ரேம். அப்படியா? ஆனா விஷால் நிறைய பேர் நல்லா இருக்குன்னாங்க. விஷால் நிறைய பேர் நல்லா இருக்கு, நான் இன்னும் பார்க்கல, நிறைய பேர் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. அந்த நம்பிக்கையில தான் விஷால் நானும் பார்த்தேன். பட் ஆனா இவங்க சொல்ற அளவுக்குலாம் ஒன்றும் பெருசா இல்லையே, அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே, ரொம்ப யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஏதோ சொன்னாங்க, பார்க்கல. என்னங்க யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் விஷால்? நீங்க பார்த்துட்டு வந்து சொல்லுங்க விஷால், அது என்ன யூனிக். என்ன பார்க்கல வரணி, கொடுங்க. யூத்தை என்ன பார்க்கல வரணி. ஏன் விஷால்? யோ ஹாஸ்பிட்டல்ல விடுங்கயா. கார்த்தி என்ன வந்திருக்காரு நம்ம ஸ்பேஸுக்கா? ஆமா, பிரகாஷ் ப்ரோ கூட இருக்கிறதுனால ஆமா, கீழ லிஸ்னர்ல இருக்காரு. அவரு தெரியாம வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. பிரகாஷ் ப்ரோ அடிக்கடி சொல்லுவாரு, நம்ம ஸ்பேஸுக்கு யாராவது வந்தா விட்டுருங்க ஐயா, இது பேர் இதுன்னு சொல்லாதீங்க, கேட்டா கேட்டுட்டு போட்டுங்க, அந்த மாதிரிதான். ஆமா, நம்ம அப்படியே ராணுவ ரகசியம் பேசுறோம், நம்மளது வந்து கேட்டு இல்ல அப்படி இல்ல, நம்ம சரி ஏதோ கேட்கலான்னு வந்திருப்பாரு, நம்ம ஏதோ சொல்லி அப்புறம் வந்துட்டாரு, ஐயோ நம்ம இருக்கிறது தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஓட்டாரு பாவம். அவர் வர்றப்ப நீங்க அவர் ஐடியாலஜி படத்தையே போட்டு பொழந்துகிட்டு இருக்கீங்க. ஏங்க அதுக்குன்னு நான் வந்துட்டு எனக்கு தோன்றதை சொல்லக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கான்னு புரியலையே. சரி பரணி ப்ரோ, நீங்க போலியா ஹாப்பிராஜ் பிரீமியர்? அது நடக்குது சென்னையில, நான் இருக்கேன் இங்க கிராமத்துல. எல்லாரும் 5 out of 5 4.5 எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்களே. ஏங்க இப்போ என்ன ஒரு விஷயம் என்னன்னா மயிலகன், இப்போ ப்ரீமியர் ஷோ பாக்குறப்ப நமக்கு படத்துல வந்துட்டு பெருசா எதுவுமே வந்துட்டு என்ன சொல்ல, எல்லா விஷயமே நமக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குற மாதிரிதான், ஓகேவா. ஆனா இன்னொரு ஃபேக்டர் என்னன்னா, இப்ப இந்த ப்ரீமியர் ஷோ பார்த்துட்டு இவ்வளோ ரிவ்யூஸ் ரேட்டிங்ஸ் தராங்கல்ல, அதுவுமே ஒரு வகையில சின்னதா டிராபேக்கா அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்னன்னா இப்போ வந்துட்டு இவங்க சரி படம் சூப்பரா இருக்கு போல, வேற லெவல்ல இருக்கு போலன்னு அப்படின்னு நம்ம நினைச்சு பார்ப்போம், நமக்கு வந்து படம் பிடிச்சிருக்கும். ஆனா இவங்க சொன்ன அளவுக்கு ஹைப் இல்லையே பண்ற அந்த தாட் நம்ம மைண்ட்ல வரும் எப்பயுமே, ஓகேவா. ஒரு சில படங்கள் மட்டும்தான் வந்துட்டு சொன்னாங்க நல்லா இருக்குதுப்பா அப்படின்ற மாதிரி. எனக்கு வந்துட்டு இது சொன்னாங்க, என்னது தாய்க்கிழவிக்கு வந்துட்டு எனக்கு டைட்டில் ரிவியூலுக்கு முன்னாடியே வந்துட்டு சொல்லிட்டாங்க இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி, டைட்டில் சொல்லிட்டாங்க இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. யூத்துமே வந்துட்டு சொன்னாங்க நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஹாப்பிராஜுக்குமே சொல்லியிருந்தாங்க நல்லா இருக்கும்னு தான் சொன்னாங்க, ஓகேவா. இந்த படம் நல்லா இருக்கும் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க பாக்குறப்ப இந்த ரிவ்யூஸ் ரேட்டிங்ஸ் மைண்ட்ல வச்சுட்டு பார்க்காம ஒரு ஃப்ரெஷ் மைண்டடா போய் பாருங்க. இன்னும் கொஞ்சம் சர்ப்ரைஸ் வந்து தற்செயலா நடந்ததா இல்லை என்னன்னு தெரியல. ஆக்சுவலா ஹாப்பிராஜோட ரிலீஸ் டேட் வந்து ஒரு மாதிரி சாண்ட்விச் டேட் தான் அது. ஏன்னா இந்த வாரம் இது பயங்கரமா ஓடிட்டு இருக்கு யூத் துரந்தர், அடுத்த இமீடியட்டா அடுத்த வாரம் எல்ஐகே வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ எல்ஐகே தள்ளி போனதுனால அடுத்த வீக்கும் ஹாப்பிராஜுக்கு நல்ல ரன் கிடைக்கும். கண்டிப்பா எல்ஐகே அவங்க சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிட்டா அந்த படத்துக்கு நல்லது.
அது போனா பரணி வந்துட்டு ஆயிரும். அது இப்பவே அப்படிதான் இருக்கு. பரணி ப்ரோ 2 விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஒண்ணு, இந்த 7 டாக்ஸ் மேட்டர் வைரல் ஆயிட்டு இருக்குல்ல, டக்குன்னு எடுத்துருவாங்க பாருங்க பிக்சார் எடுத்துருவாங்கன்றீங்களா? அவ்வளோ இதெல்லாம் தெரியல. நான் பார்த்தேன் ஜான்வரி பென்குயின், பிப்ரவரி பஞ்சு, மார்ச் 7 டாக்ஸ் அப்படின்னு பார்த்தேன். காலையில டிஎல் ஓபன் பண்ணோடனே அந்த 7 டாக் வீடியோ தான் வந்து கண்ணில் பட்டுச்சு. நல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்னு, எனக்கு மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு மோனாவோட லைவ் ஆக்ஷன் ட்ரெய்லர். சூப்பரா இருந்துச்சு. நீங்க நான் அந்த ட்ரெய்லர் பார்க்கவே இல்லை விஷயம். அனிமேஷன் நான் பார்க்கல, அதையும் அது ஜூலை 10 தானே வருது அந்த படம். காலையில ஏதோ ஒரு போஸ்டர் பார்த்தேன். விஷால் சொல்லுங்க. நான் வந்துட்டு அனிமேஷன் பார்த்தேன். எனக்கு அனிமேஷன் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு நீங்க அனிமேஷன் பார்க்காதனால தான் உங்களுக்கு லைவ் ஆக்ஷன் பிடிச்சிருக்கு. அதுதான் நீங்க ஏன்னா ராக்லாம் செட்டே ஆகல. அனிமேஷன்ல ஒரு மாதிரி இருக்கும் அந்த கேரக்டரு. ராக்குக்கு முடி வச்சு ஃபர்ஸ்ட் பார்க்கவே முடியல. அது ஒரு மாதிரி இப்போ ஒரு படம் வந்துச்சுங்க லைவ் ஆக்ஷன்ல, ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன். அது சூப்பரா இருந்தது. அதுக்குமே வந்துட்டு ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு, அதுக்கு நல்ல ரிவ்யூஸ் வந்துச்சு. இது அந்த மாதிரி வந்துச்சுன்னா படம் தப்பிச்சிடும். ஆனா லைட்டா மேபி படம் நல்லா இருந்ததுன்னா பிரச்சனை இல்ல ப்ரோ. படம் நல்லா இருக்குங்க, நமக்கு கதை தான் எல்லாமே. இல்ல ப்ரோ, அவங்க ஆக்டிங் வைஸ் சொல்றேன். நமக்கு வந்து ஒரு மாதிரி இதுவா இல்லாம எனக்கு ராக்கு செட் ஆகல. பாப்போம் அப்படின்ட்டு அந்த கேரக்டர் தான் மெயின். சரி பரணி ப்ரோ, ஆடு 3 என்ன மொரட்டரன் போல 100 crores பக்கம் வந்துருச்சுன்னு போட்டுருக்காங்க கலெக்ஷன். அப்படியா? மீன்ஸ் காமன் ஆடியன்ஸ். ஆமா, அந்த ஏபி ஜார்ஜ்னு ஒருத்தர் இருப்பார்ல, உங்களுக்கு தெரியும்ல, மலையாளம் ட்ராக்கர். அவர் தான் போட்டிருக்காரு. க்ளோஸ் டு 90 crores பண்ணிருச்சு 5 daysல. இப்பதான் பார்த்தேன். அதோட 70% தான் அந்த படத்தோட பட்ஜெட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா என்னன்னா, கேரளாவோட பெரிய மார்க்கெட் கல்ஃப் தான். அங்க அந்த பெரிய கான்ட்ரிபியூஷன் அங்க வராமே இந்த படம் இவ்வளவு கலெக்ஷன் பண்ணிருக்குன்னா, அங்க எல்லா சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நார்மலா இருந்தா இன்னும் பயங்கரமா ஓடி இருக்கும்ல. கண்டிப்பா ப்ரோ. யூஏஇல மட்டும்தான் வந்துட்டு படம் ஓரளவுக்கு இதாச்சு. மற்ற இடத்துல எல்லாம் வந்துட்டு எதிர்பார்த்த அளவுக்கு வரலன்னு தான் சொன்னாங்க. இன்னொரு விஷயம், மலையாளத்துல பெருசா இந்த மந்த் வேற எந்த படமுமே இல்லை. ஆக்சுவலி அதுதான் உண்மை. எனக்கு தெரிஞ்சு பிரதிச்சையா நிவின் பாலி படம் வருது இப்போ, அதுவுமே வந்துட்டு எந்த அளவுக்கு ரன் இருக்கும் அப்படின்னு தெரியல. மீன்ஸ் எந்த அளவுக்கு ரிவ்யூஸ் வரும்னு தெரியல. இன்னொரு விஷயம், காமெடி படம்னாலே நிறைய பேர் வந்துட்டு போய் பார்த்துருவாங்க தேட்டர்ல. அது தேட்டருக்கெல்லா தான் மட்டும்தான் ஒர்க் ஆகும் இந்த மாதிரி படங்கள். நானுமே நிறைய இடத்துல சிரிச்சு பார்த்தேன். ஐ மீன் என்ஜாய் பண்ணேன் அந்த படத்தை. பட் ஆனா எனக்கு வந்துட்டு அந்த படத்தோட லென்த்துமே சரி, ஸ்டோரியாவும் சரி, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பார்ட் 4 லீட் இருக்கா அதுல, ஆடு 3ல? ஆமா ஆமா ஆமா. பார்ட் 3, ஐ மீன் பார்ட் 4ன்றது எப்படின்னா, இந்த அவெஞ்சர்ஸ் இது எப்படி எண்ட் கேமும் இது வந்துச்சு அந்த மாதிரி தான். இது வந்துட்டு ஒரே கதை, ஆனா 2 பார்ட்டா எடுத்திருக்காங்க. அடுத்த பார்ட்டுக்கு லீட் இருக்கும். அதுக்கு டீசர் மாதிரியா? இந்தியன் 2 மாதிரியான்னு கேட்டேன். ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட். அப்புறம் ஹாட் ஸ்டார்ல ரெண்டல் ஃபேமிலின்னு ஒரு படம் இருக்கு. ஐயோ சூப்பர். பாருங்க, பாத்துட்டீங்க? பாத்துட்டேன். சூப்பர் படம். நான் ஏதோ செல்ஃபி ரிவ்யூ கார்த்திக் அவர் ரிவ்யூ போட்டிருந்தாரு. என்னடா இவர் புதுசா இந்த படத்துல ரிவ்யூ போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. இல்ல ஆக்சுவலா அது வந்துட்டு டிஜிட்டல்ல ஃபர்ஸ்ட் வந்தப்பயே வந்து ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தேன். நானுமே ரிவ்யூ போட்டிருந்தேன். எனக்குமே வந்து படம் வந்து பிடிச்சிருந்துச்சு. ஒரு டிராமா ஃபிலிம் தான், ஆனா குட் படம், நல்லா இருந்தது. சரி பரணி ப்ரோ, அந்த 2ஆம் யாமனும் சாரி 2ஆம் யாமன்னு ஒரு படம் இருக்கு, அது நல்லா இருக்குமா? இதை மனோரமா மேக்ஸ்ல இருந்துச்சு, இன்னைக்கு ஒரு ப்ரோமோ பார்த்தேன். எப்போ அந்த படம்? அதெல்லாம் தெரியலங்க, இவங்க சுவாசிக்கா இருக்காங்க, அதனால பார்க்கலான்னு ஒரு முடிவு இருக்கு. அதான் உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டேன். இல்ல நீங்க சொல்ற படம் நான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. சரி பரணி ப்ரோ, பிக்சாரோட எலிமெண்டல்னு ஒரு படம் இருக்கு, பாத்திருக்கீங்களா?
2023 4 வந்துச்சு. பார்த்துருக்கேன் நினைக்கிறேன். ஆக்சுவலாக பிக்சாரோட எல்லா படமுமே மோஸ்ட்லி நான் பார்த்துருக்கேன். எலிமெண்டல் பார்த்துருக்கேன். அது நல்லா இருக்குமா? இன்னைக்கு ஹாட் ஸ்டார்ல எனக்கு அது கீழே ரெக்கமெண்டேஷன்ல வந்துச்சு. அது என்ன சொல்ல, ஸ்டோரியா ஒரு மாதிரி இதாக தான் இருக்கும். ஆல்ரெடி நிறைய பார்த்த ஃபிலிம்ஸ் மாதிரி தான் இருக்கும். பட் பார்க்கலாம், ஒரு டீசென்ட் டு குட் ஃபிலிம் அந்த ரேஞ்சு தான் இருக்கும். ஆஹா ஓஹோ பிக்சாரோட பெஸ்ட் அப்படி சொல்ல முடியாது. பாருங்க, ரொம்ப போர் அடிச்சதுன்னா பாருங்க. இல்ல வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கேன். ஏதாவது டைம் கிடைச்சு நான் 1.5 மணி நேரம் தான் படமே மொத்தமா. 1 hour 35 minutes 40 minutes சம்திங் தான் பார்க்கணும். அஜித் பால் தான், அது ஏதோ உப்மா படம் மாதிரி இருக்கு. ஆனா விட்டுருங்க. புரியல என்ன பண்ணி? அந்த படம் புக் மை ஷோலயே மொத்தமே 110 ரேட்டிங்ஸ் தான் வாங்கியிருக்கு. பெருசா ரிவ்யூஸ் எதுவுமே இல்லை. அதனால பார்க்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அது நல்ல ரிவ்யூஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஓரளவுக்கு இதா இருந்திருக்கும். இல்ல ஸ்பாசிகா ஹீரோயின்ங்கிற காட்டி சரி பார்க்கலான்னு ஒரு முடிவு பண்ணேன். அப்படியா? வேணாம், ரிஸ்க் எடுக்க வேணாம். ஏன்னா மக்கள் நீதி மையம் இது போட்டி போறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த எலெக்ஷன் அவங்க இல்லையா அப்போ? இல்ல, வெறும் சப்போர்ட் மட்டும்தான். நைஸ். பர்னி ப்ரோ, கடைசியில பிரியாணி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தமிழ் படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சா மலையாள படமா? எனக்கு அந்த ஒரு ஃபீல்லாம் இல்லை. ஆனா ஒரு என்ன சொல்ல, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா தான் எனக்கு இருந்துச்சு. ஐ மீன் என்ஜாய் பண்ணேன். நான் ஓடிடியில தான் பார்த்தேன் நினைக்கிறேன். ஐ மீன் டவுன்லோட் பண்ணி தான் பார்த்தேன். பட் என்ஜாய் பண்ணேன். நல்ல படம், அவ்வளோதான். நான் எதிர்பார்க்கல ஆக்சுவலா. ஒரு சின்ன டீம்ல இருந்து ஒரு இண்டி ஃபிலிம், பட் ஆனால் நல்லா பண்ணியிருந்தாங்க. டக்குன்னு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்டா வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு தியாகராஜா குமாரராஜா படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு, டாரண்டினோ ஸ்டைல்ல. ஆக்சுவலா இப்ப எனக்கு அந்த வில்லன் கேரக்டர் பயங்கரமா இருந்தது ப்ரோ. அவர் நிறைய பழைய படத்துல பார்த்திருக்கோம், பட் ஆனா இந்த படத்தை தான் ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தது. அந்த பைக்லயே அந்த பக்கம் இந்த பக்கம் ரவுண்ட்ஸ் வருவாரு சவால் விட்டுக்கிட்டு, அந்த சீன்ல அது பண்ணுவாரு. வீட்லயே ஒரு மாதிரி கோளாரதான் சுத்திட்டு இருப்பாரு. அவருதான் வில்லன்றதே அவர் வரும்போது தெரிஞ்சிடும் நமக்கு. அவங்க வீட்டுல அவர் பண்றதை பார்த்தாலே. இந்த 2 அண்ணனுங்க திடீர்னு சாவானுங்க நான் நினைச்சே பார்க்கல. அது உண்மையிலே டாரண்டினோ ஸ்டைல்ல இருந்துச்சு அந்த சீன்லாம். அப்படியே ஓடுற வண்டியில இருந்து விழுந்துருவானுங்க. பரணி ப்ரோ, ரைஃபிள் கிளப் பார்த்துருக்கீங்களா? மலையாள படம் லாஸ்ட் இயர் வந்துச்சு. தியேட்டர்ல பார்த்தேன். அது நல்லா இருக்குமா? அதான் நைட் பார்க்க போறேன். என்ன ப்ரோ? அது ஹாலிவுட் பட தரத்துல இருக்குமே. மெய் நீங்க பாருங்க மெய், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். தியேட்டர்ல ஓரளவுக்கு நல்லா இல்ல சூப்பரா இருக்கும் மெய், பாருங்க. நைட் அதான் பார்க்க போறேன். பாருங்க. சவுண்ட் நல்லா ஃபுல்லா வச்சுட்டு ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு பாருங்க. பரணி ப்ரோ, அப்படி கல்ச்சர் ஃபாலோ பண்றவங்க உண்மையிலே இருக்காங்களா? அது சும்மா ஃபிக்ஷனலா பண்ணதா? ஃபிக்ஷனல் தான். எனக்கு நான் அந்த மாதிரி எதுவும் பார்த்தது இல்லை. எனக்கு படம் பார்க்கும்போது ஃபிக்ஷனலா தான் இருந்துச்சு. கண்டிப்பா ஃபுல்லா ஃபிக்ஷனல் தான். வேற எந்த படமும் வரலையோ இன்னைக்கு? சென்டிமெண்டல் வேல்யூ ரொம்ப நாளா வெயிட் பண்ணிருக்கேன், எப்போ வரும்னு. அது என்ன இங்கிலீஷ் படமா விஷால்? இந்த வருஷம் நாமினேட்லாம் ஆச்சு ஆஸ்கருக்கு. ஏங்க அந்த படம் வந்துச்சுங்க ஓடிடில, ஹுலுல வருதான். இல்லையே, ஆல்ரெடி டிஜிட்டல்ல வந்துருச்சு தானே? இல்லையே. வந்துருச்சு விஷால், வந்துருச்சு.
இந்தியால வந்துருச்சா? டவுன்லோட் எதுல விஷால் இந்தியால ஓடிடில வரல, டவுன்லோட் பண்ணி பாக்குற அளவுக்கு இல்ல இல்ல வந்து இல்ல இல்ல ஆக்சுவலா விஷால் நான் சொல்றேன் விஷால், டிஜிட்டல்ல ஓவர்சீஸ்ல வந்துருச்சு. ஐ மீன் ரெண்டுக்கெல்லாம் வரும்ல அந்த அமேசான் பிரைம். அதுதான் ப்ரோ. நம்ம எங்க ப்ரோ, நம்ம டவுன்லோட் தானே bro பண்ண முடியும். இல்ல இல்ல நான் அது தாங்க, அதைத்தான் சொல்றேன். ஒரு டிஜிட்டல்லே வரலன்றதுல அதுக்காக சொன்னேன் நானு. அதுதான் நம்ம டவுன்லோட் பண்ற அளவுக்கு டிஜிட்டல்ல வந்திருக்கு. விஷால் ஆக்சுவலா நான் சொல்லவா, அந்த படம் நான் ட்ரை பண்ணேன் விஷால். நான் வந்துட்டு ஓபன் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ பார்த்தேன். எனக்கு ஒன்று வந்துட்டு லாங்குவேஜ் இங்கிலீஷ் கிடையாது, ஃப்ரெஞ்சுன்னு நினைக்கிறேன். ஃப்ரெஞ்சும் வேற ஏதோ லாங்குவேஜ்னு நினைக்கிறேன், ஷுவரா இல்ல. அது நார்வேஜியன் அது வந்து வேற ஏதோ லாங்குவேஜ், நார்வேன் ஏதோ நார்வேஜியன் அந்த லாங்குவேஜ். அதனால எனக்கு பெருசா கனெக்ட் ஆகல. இன்னொரு விஷயம், அதுல எனக்கு பெருசா ஹூக் பண்ற மாதிரி எதுவும் இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால நான் ஒரு 10 நிமிஷமும் 15 நிமிஷமும் தான் நான் படம் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் பார்க்கல. நீங்க வேணா கொஞ்சம் நமக்கு எல்லாருக்குமே செட் ஆகுது, ஒரு மாதிரிதான் இருக்கும். இல்ல அது எனக்கு தெரியல, இங்கிலீஷ்னா கூட நான் பாத்துறேன், கொரியர்னா கூட இங்கிலீஷும் கலந்துதான் வரும். இல்ல இங்கிலீஷு நார்வேன் ரெண்டும் கலந்து வரும். எனக்கு என்னமோ ஒரு மாதிரி தாங்க இருந்துச்சு டக்குன்னு. அது வெறும் அவங்க ஆக்டிங் இன்னும் பிடிக்கும் அப்படின்ற பட்சத்துல எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருக்கும் அதுல. ஸோ அந்த மாதிரி நீங்க பாத்துக்கலாம். பட் ஸ்டோரியா ரொம்ப சிம்பிள் ஸ்டோரி தான், அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கதைலாம் கிடையாது. அது ஒரு மாதிரி ஆக்டிங் நல்லா இருக்கும். அதுவும் அப்படிதான் இருந்தது. எனக்கு ஹேம்லெட்னு ஒரு படம் வந்தது இல்ல, அதுவும் டிஜிட்டல். அதுவுமே எனக்கு ரொம்ப பெரிய அப்படியே பயங்கரமான ஸ்டோரி எல்லாம் கிடையாது. நடிச்சவங்க நல்லா நடிச்சாங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரிதான் இருந்தது. இல்ல ஆக்சுவலா ஹேம்லெட்டுமே வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் ட்ரிவன் ஃபிலிம் தான் கண்டிப்பா. இதுதான் அது, நான் நடிச்சதெல்லாம் குறை சொல்ல மாட்டேன். பட் நமக்கு வந்து அப்படியே ஸ்லோவா போகுது, நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருது. நம்ம ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் அந்த. ஆனாலும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த படம் ஹேம்லெட். நல்லாதான் இருக்கு. சென்டிமெண்ட் வேல்யூ நீங்க அப்படியே பொறுமையா ஹேம்லெட் அளவுக்கு நீங்க பொறுத்து பாத்துட்டீங்கன்னு நல்லா இருக்கு. ஓகே, ட்ரை பண்றேன் எப்பயாவது ஃப்ரீயா இருந்தேன்னா. சரி ஓகே, முடிச்சிடலாமா இன்னைக்கு? நாளைக்கு காலையில ஏர்லியா வர போகணும், அதனால வந்துட்டு தான். ஓகே பாய். ஓகே பர்னி, பாய் 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 பாய். கேட்டுட்டு தான் பண்ணிருக்கேன். பாய். ஓகே தேங்க்யூ. பை நாளைக்கு பார்க்கலாம்.